ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து நைட்டு வந்து குட் மார்னிங், குட் நைட்டு, இல்லை ஒரு விஷஸோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு நம்ம வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஒரு இமேஜை தான் அனுப்புவோம். அப்படி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எல்லாம் யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எஸ்எம்எஸில், டெக்ஸ்ட்டில், அந்த மெசேஜ் வந்து ஒரு கார்டாக க்ரியேட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. கூகுள் குரோமில் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நைட் மெசேஜோட இதை வந்து என்ன எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து நம்ம குட் நைட்ன்றதுக்காண்டி வந்து இருக்குது. ஸோ டச் யுவர் ஹார்ட், க்ளோஸ் யுவர் ஐஸ், மேக் எ விஷ் அண்ட் சே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்துட்டு ஒரு கார்டாக க்ரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கார்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ அப்டேட்டில் வந்து இருக்கிறதுல இங்கே வந்து கிரியேட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து எனபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கார்டாக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மேட்டுக்கு நேராக வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே டேரெக்டாக நீங்கள் இமெயில் பண்ணுறீங்களா, இல்லை மெசேஜ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து கீழே வந்து சேவ் டு டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோடுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு அழகான ஒரு கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க அது வந்து இதாயிரும். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த கார்டை வந்து டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் கிரியேஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் அனுப்பணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கார்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. அதில் வந்து அட்ராக்டிவாக நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எடிட்ன்ற சிம்பிளை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் தேவையில்லையோ அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஸ்டிக்கரை வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆர்ட்டு. இதை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி வந்து உங்களோட ஓன் கிரியேஷன் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி உங்களால் அனுப்பிச்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.